தீர்மானிப்பதற்காக ஒரு நோட்டிஃபிகேஷனை பண்ண வேண்டும் சொல்லி சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் செக்ஷனில் உள்ள விஷயங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 265 கேபிட்டல் பி ஆஃப் சிஆர்பிசி அண்ட் 290 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அது என்னென்னா ஹவு டு அப்ளை, அந்த அக்யூஸ் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 4 சப்செக்ஷன் இருக்குது. 4 சப்செக்ஷன்லேயும் 4வது சப்செக்ஷனில் மட்டும் கிளாஸ் ஏ பின்னு 2 இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா, இது எப்போ அப்ளை பண்ணலான்னா அந்த கேஸ் வந்து ட்ரையலில் இருக்கணும், ட்ரையல் ஸ்டேஜில் பெண்டிங்கில் இருக்கணும் ஒன்று. அப்போ வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனை தாக்கல் பண்ணலாம், தாக்கல் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு. அப்போ சப்செக்ஷன் 2க்கு வாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனை தாக்கல் பண்ணும்போது அதில் அப்ளிகேஷனில் என்ன இருக்கணும்னா, அந்த அஃபென்ஸ் சம்மந்தமான ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், சுருக்கமான அந்த விஷயம், அந்த அஃபென்ஸ் சம்மந்தமான விஷயத்தை நோட் பண்ணியிருக்கணும். அதே போல் அந்த பெட்டிஷனோட ஒரு எப்படி சொல்கிறது, அஃபிடவிட்டு சேர்த்துருக்கணும். அந்த அஃபிடவிட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கணும்னா, இந்த வந்து நான் வந்து வாலண்டரியாக தான் இந்த அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுறேன், யாரும் என்னோட தூண்டுதலின் பேரில் நான் செய்யலைன்னு சொல்லணும். ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸு, அந்த தன்மை, அந்த அஃபென்ஸ் குற்றத்தோட தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டதாகவும் அது சம்மந்தமான பனிஷ்மெண்ட் விவரத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அது நோட் பண்ணியிருக்கணும். அதே போல் இதே போன்ற சேம் அஃபென்ஸ் வேறு எந்த வழக்கில் நான் வந்து தண்டனை பெறவில்லை என்ற விஷயத்தையும் அதில் எழுதியிருக்கணும் அந்த அக்யூஸ்ட். சரிங்களா? இது சப்செக்ஷன் 2ல் உள்ளது. அடுத்து சப்செக்ஷன் 3 பாருங்கன்னா, அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு அந்த கோர்ட் என்ன பண்ணணும்னா, ஷல் இஸ்யூ நோட்டீஸ் இஸ்யூ பண்ண வேண்டும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிபிக்கு. ஏன் பிபிக்குன்னா போலீஸ் ரிப்போர்ட் கேஸ்னால் பிபிக்கு பண்ணுவாங்க, அல்லது கம்ப்ளைனண்ட்டுக்கு. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா, கம்ப்ளைனண்ட்டுக்கு. ப்ளஸ் யாருக்கு பண்ணணும்னா அக்யூஸ்டுக்கு பண்ணணும். எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ண வேண்டும். பார்த்துங்க. இதோட தொடர்ச்சியாக சப்செக்ஷன் 4 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிபி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் அக்யூஸ்ட் அப்பியர் ஆனப்புறம் அந்த கோர்ட் என்ன பண்ணணும்னா, ஷல் எக்ஸாமின் தி அக்யூஸ்ட் இன்கேமராவில் அந்த அக்யூஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டும். என்ன பர்பஸுக்குன்னா, அதை வந்து அவள் வந்து தன்னிச்சையாக தான் இந்த அப்ளிகேஷனை போட்டிருக்காரா அப்படின்ட்டு திருப்தி அடையும் பட்சத்தில் எக்ஸாமின் பண்ணிவிட்டு, அதில் கிளாஸ் ஏ பின்னு 2 இருக்குங்க இல்லையா, அந்த ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் அவர் உண்மையிலே அந்த திருப்தி அடைகிறாங்க கோர்ட்டு, அவள் வந்து உண்மையிலே வாலண்டரியாக தான் அந்த பெட்டிஷன் அந்த அக்யூஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்லும் பட்சத்தில் அந்த கோர்ட் என்ன பண்ணுன்னா, அந்த பரஸ்பர தீர்வை செயல்படுத்தும் விதமாக என்ன பண்ணுவாங்க,